வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அனைவருக்கும் வணக்கங்கள் உரித்தாக தமிழக இந்து துறவிகள் பேரவையின் சார்பாகவும் அனைத்து இந்து இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு கமிட்டியின் சார்பாகவும் ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் தவத்திரு சுடலையானந்தசாமி அவர்கள் 4/12/2020 பேட்டியாக கொடுக்கின்றோம். இன்று கார்த்திகை பௌர்ணமி. நேற்று கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு நீதியரசர் உத்தரவு போட்டும் காவல்துறையும் தமிழக அரசும் திட்டமிட்டு இந்த கோயில் நிர்வாகம் சேர்ந்து தடுத்து நிப்பாட்டி விட்டாங்க. அத்துணை இயக்கங்களும் வேண்டுகோளை வச்சோம். நீதியரசர் தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. இது முருகன் மலைன்னு சொல்லி தெளிவாக தீர்ப்பு வந்திருக்கு. மூன்று பேருடைய நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த முருகன் மலையில் தான் தீபம் ஏற்றவன். நாங்கள் மசூதியில் தீபம் ஏற்ற சொல்லலை. நாங்கள் மசூதியில் தீபம் ஏற்ற சொன்னால் தான் அரசாங்கத்துக்கு இடைஞ்சல். நாங்கள் இந்து கோயிலில் இந்து மலையில் முருகன் மலையில் தீபம் ஏற்ற சொல்கிறோம். அந்த முருகன் மலையில் தீபம் ஏற்ற சொல்வதற்கு நீதியரசர்கள் உத்தரவு போட்டதை அமுல்படுத்தாமல் தடுத்து நிப்பாட்டாங்க. நேற்று ஒரு 10 பேர் போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. 10 பேரும் தடுத்து நிப்பாட்டாங்க. மதிப்புக்குரிய ராம ரவிக்குமார் அவர்கள் மற்றும் பார்வர்டு பிளாக் திருமாறன் அவர்கள் மற்றும் சோலைக்கண்ணன் அவர்கள் மற்றும் கிருஷ்ணகுமார் அவர்கள் மற்றும் ஏனைய ஹிந்து முன்னணியை சேர்ந்தவங்க மற்றும் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை பேரும் வந்திருந்தோம். நாங்களும் வந்திருந்தோம். ஆனால் தீபத்தை நேற்றே அனுமதிச்சிருக்கணும். நேற்று அனுமதிக்கலை. ஆனால் அனுமதிக்க மறுத்தனால இன்றைக்கி கோர்ட்டு உத்தரவை மதிக்காமல் செயல்பட்டனால மீண்டும் 4ஆம் தேதி விசாரணைக்கு வந்து மீண்டும் தீபம் ஏற்ற உத்தரவு போட்டிருக்காங்க. நீதியரசர்கள் ரெண்டு நபர் பெஞ்சு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. உயர் விஜயச்சந்திரன் அவர்கள் மற்றும் நீதியரசரும் தெளிவாக உத்தரவு போட்டிருக்காங்க. மீண்டும் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு போட்டிருக்காங்க. மதிப்புக்குரிய சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன தீர்ப்பு சரியான தீர்ப்பு. நாங்கள் வரவேற்கணும்னு சொல்லிட்டாங்க. 144 தடவை உத்தரவு போட்டதை அதை தடுத்து கண்டிச்சிருக்காங்க. 140 தடவை உத்தரவு போட்டு கார்த்திகை தீபம் ஏற்றுவதை தடுத்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வச்சுருக்காங்க. நீதியரசர்கள் சொன்ன தீர்ப்பை மதிக்கலை. மதிப்புக்குரிய சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன தீர்ப்பு மதிக்கலை. 2 நபர் பெஞ்சு சொன்ன தீர்ப்பு மதிக்கலை. 3 நபர் பெஞ்சையும் மதிக்கலை. ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் முருகன் மலையில் தீபம் ஏற்றுவதற்கு தடுத்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்காமல் தமிழக அரசு வேடிக்கை பார்த்துக்கொண்டு தமிழக அரசு இதுக்கு உடந்த போயிருக்காங்க. முஸ்லீம் ஓட்டுன்னு சொல்லி இந்து சமுதாயத்தை தொடர்ந்து ஒரு 55 ஆண்டுகளாக அவமானப்படுத்திட்டு வராங்க. இந்த அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு கார்த்திகை தீபம் ஏற்றுவதை இன்றைக்கி தடுத்திருக்காங்க. மதிப்புக்குரிய பிஜேபி சேர்ந்த நயனா நாயகன் வந்திருக்காங்க. இந்து இயக்கத்தை சேர்ந்த பல பேர் வேண்டுகோள் வச்சாங்க. எல்லோரும் கும்பலாக நிற்காங்க, நீங்களாம் கலைஞ்சு போக சொன்னாங்க. நாங்களாம் கலைஞ்சு வந்தோம். அதற்கு முன்பு நயனா நாகேந்திரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்களும் இந்து இயக்கத்தை சேர்ந்தவர்களும் தமிழக அரசு வேண்டுமென்று திட்டமிட்டு கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ணதை வன்மையாக கண்டிக்கும். உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த காலகட்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. கவர்னர் ஆட்சியை அமுல்படுத்த வேண்டும் என்று, இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சுருக்காங்க. நாங்களும் அதை வரவேற்கோம். இவங்க சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லும்போதே அன்றே கவர்னர் ஆட்சி அறிவிச்சிருக்கணும். அடுத்ததாக கரூரில் 40 பேர் இறந்த சமயத்தில் கவர்னர் ஆட்சி அறிவிச்சிருக்கணும். மத்திய சர்க்கார் உடனடியாக விழித்தெழுந்து கவர்னர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். வணக்கங்கள் உரித்தாக.